வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். என்ன விஷயம் என்றால், இந்தியாவினுடைய தலைநகருடைய அடையாளமாக இருக்கிற செங்கோட்டையிலே ஒரு ஒரு வெடிப்பு சம்பவத்தினால், கார் வெடிப்பு சம்பவத்தினால் பரபரப்பாக 10 பேரளவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பாரிய ஒரு அபாயகரமான சூழலாக இருக்கிறது. அரசாங்கத்தினால் சிவப்பு எச்சரிக்கை முக்கியமான பகுதிகளுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய அபாயகரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்போது புதுடில்லி தள்ளப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு, ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே இந்த சம்பவம் நோக்கித்தான் மொத்த புலனாய்வு படைகளும் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. என்ன விடயம் என்பதை பார்ப்போம். ஆம் உறவுகளே, புதுடில்லியிலே 5:42, அதாவது திங்கட்கிழமை 5:42 இந்திய நேரப்படி ஒரு வெடிப்பு சம்பவம், கார் வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. எங்கே என்று பார்த்தோம் என்றால், புதுடில்லி, இந்தியாவினுடைய தலைநகரம் புதுடில்லியிலே இருக்கிற பல லட்சக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்று கூடுகிற செங்கோட்டையில் தான் தேசிய கொடியும் ஏற்றப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அந்த செங்கோட்டைக்கு அருகாமையிலே இருக்கிற அதிகளவு சுற்றுலா பயணிகள், அதிகளவு மக்கள் ஒன்று கூடுகிற அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகாமையில் ஒரு கார் வந்திருக்கிறது. அது பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுடைய கூற்றுப்படி அது ஹிண்டாய் i20 ரக ஒரு கார் சிவப்பு விளக்கு அருகாமையிலே நின்று திடீரென வெடித்திருக்கிறது. இது தற்செயலாக நடந்த வெடிப்பு சம்பவமா அல்லது திட்டமிட்ட தீவிரவாதிகளின் தாக்குதலா என்பதை பற்றி இப்பொழுது விசாரணைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன. இன்னும் அடையாளங்கள், ஆதாரங்கள் தீவிரவாத தாக்குதலா என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. அது தீவிரவாத தாக்குதலாக இருக்கும் என்றும் சில ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றன. அல்லது தற்செயலான வெடிப்பா என்றெல்லாம் இப்பொழுது பல கோணங்களில் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் முழு மூச்சாக வேலை செய்து கொண்டு இருக்கின்றதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதைவிட 5:42க்கு அந்த கார் அங்கே சென்று சிவப்பு விளக்குக்கு அருகாமையிலே சென்று மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், செங்கோட்டைக்கு பக்கத்தில் நின்று திடீரென வெடித்து சிதறி இருக்கிறது. அருகில் இருந்தவர்கள் உட்பட 8 பேர் முதல் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்சமயம் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வரை 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த படுகாயங்கள், தீக்காயங்களோடு புதுடில்லி ஆசுபத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனுமதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக பார்த்து நலம் விசாரித்திருக்கிறார். அந்த இறந்தவர்களையும் பார்த்திருக்கின்றார், இறந்த உடல்களையும் பார்த்திருக்கிறார். உடனடியாகவே உள்துறை அமைச்சர் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கின்றார். அங்கே அந்த தீப்பிழம்பு, அந்த பம் பிளாஸ்ட் நாங்கள் சொல்லக்கூடாது, இன்னும் அது தெளிவாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு உடனடியாகவே உள்துறை அமைச்சர் சென்று பார்வையிட்டு பின்னர் இறந்தவர்கள் மற்றது அவருடைய உறவினர்களை சந்தித்திருக்கிறார். அதைவிட ஆசுபத்திரியில் அட்மிட் பண்ணினாக்களையும் பார்த்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆழ்ந்த இரங்கல்களை, தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த இறந்தவர்களுடைய உறவினர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவம் எதனால், எதற்கு நடைபெற்றது என்று இன்னும் உத்தியோகபூர்வமாக தெரியாது. பலர் இது ஒரு தீவிரவாத தாக்குதல், இந்தியாவின் மீது ஒரு சதித்திட்டத்தை, இதனுடைய பொருளாதார கட்டமைப்புகளை பல நாட்கள், மும்பை தாக்குதலுக்கு பிறகு சொல்லக்கூடிய அளவில் பல தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறவில்லை. இந்த பொம் பிளாஸ்ட் நேரடியாக நடைபெறவில்லை. அந்த அதனுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. அதைவிட கடந்த மாதங்கள், சில மாதங்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், காஷ்மீர் பகுதியிலே பல இளைஞர்கள் வெட்டி கொள்ளப்பட்டார்கள் தீவிரவாத உடன் தாக்குதலால். அதற்கு பாகிஸ்தான் மீது அதிரடி தாக்குதல், வான்வழி தாக்குதல்களை, ஏவுகணை தாக்குதல்களை இந்தியா தொடுத்திருந்தது. இந்த பின்புலத்தில் இப்ப இந்த செங்கோட்டை, அதாவது புதுடில்லி, இந்தியாவுடைய தலைநகர் புதுடில்லி, அதனுடைய அடையாளம் செங்கோட்டையில் தான் தேசிய கொடியை தலைவர்கள் ஏற்றுவது வழக்கம். அதற்கு அருகாமையில், அதுவும் பல்லாயிரக்கணக்கான டூரிஸ்ட் பிளேஸ், பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிற மெட்ரோ பகுதியில் இந்த கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்றது. பல கோணங்களில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பொறுப்பான தலைவர்கள் இன்னும் அது இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னர் தான் நாங்கள் தகவல்களை அளிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் மேலெழுந்த தீச்சுவாலை கட்டுக்குள் வரவில்லை. அப்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் முதல் 8 இறப்புகளாக இருந்தது. இப்பொழுது 10 இறப்புகளாக 30 பேர் பலத்த காயங்களோடு ஆசுபத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது திட்டமிட்ட தீவிரவாத தாக்குதலா என்ற கோணத்தில் அரசு முழு மூச்சில் விசாரணையை முடுக்கி விட்டிருக்கிறது. அதை விட இன்னும் ஒரு விஷயம்,
இது இது இந்த பின்னணியில் இது தீவிரவாத தாக்குதலாகத்தான் இருக்கும் என்ற கோணத்திலே ஒரு அனுமானத்தில் வந்து பல மக்கள் பொதுமக்கள் ஒன்று கூடுகிற டூரிஸ்ட் ஒன்று கூடுகிற பல முக்கிய இடங்களுக்கு இந்தியாவின் முக்கிய இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையை இந்திய அரசு இந்திய புலனாய்வுத்துறை வழங்கி இருக்கிறது. ஆகவே இந்திய மக்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும், இந்த இறந்தவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். இன்னும் இந்த சம்பவங்கள் ஒவ்வொரு இடங்களில் நடைபெறப் போகின்றதா என்ற கோணத்திலேயும் வந்து அவர்கள் சிவப்பு எச்சரிக்கை விட்டு விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் அங்கே அரசாங்கத்தினால் பகிரங்கமாக வெளிவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே பாதுகாப்பாக இருப்போம், இறந்தவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்போம். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.